இம்மாத கடைசியில் நடைபெறவிருக்கும் பிகேஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க போட்டியிடுவதை டத்தோஸ்ரீ ரஃபீசி ராம்லி உறுதிப்படுத்தியுள்ளார். தம்மை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அவர்கள் நடப்பு உதவித் தலைவர் நூருல் ஈசா அன்வார் அல்லது பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலாகவும் இருக்கலாம். ஜனநாயக கட்சியில் போட்டியை தாம் முழு மனதோடு வரவேற்பதாக பொருளாதார அமைச்சருமான அவர் சொன்னார். இத்தேர்தலை கட்சியை வலுப்படுத்தும் மேடையாக பயன்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை தோற்றால் மீண்டும் அடிமட்ட உறுப்பினராக இருந்து தமது சேவையை தொடர்வேன் என அறிக்கை வாயிலாக ரஃபீசி கூறினார். இதன் மூலம் கட்சி தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா மாட்டாரா என நீடித்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபீசியை எதிர்த்து சைஃபுடின் போட்டியிடலாம் என முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் புதிதாக நூருல் ஈசாவின் பெயரும் பலமாக அடிபடுவதால் துணைத் தலைவருக்கான போட்டி விறுவிறுப்படைந்துள்ளது. நூருல் ஈசா வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் அவருக்கு ஆதரவாக தலைவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். கட்சி தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த புதல்வியுமான நூருல் ஈசா தற்போது உதவி தலைவராக உள்ளார்.